அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி வந்து நம்ம நிறைய அந்த டாப் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டுட்டு இருப்போம். அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ ஏன் பண்றதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் யூடியூப்ல போடுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், ஷேர் பண்ணணும். ஏன்னா நம்ம வியூஸ் அதிகமாக பண்ணாதான் அதுக்கான ரிஸ்க் எடுத்து நம்ம வீடியோ பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமா ஒரு வண்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்ல பார்த்தாலும் சரி, நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டு வியூஸ் அதிகம் கொண்டு போங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து நம்ம ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக அவங்களுக்கு இன்னோவேஷன் நம்ம பண்ண முடியும். அதை உங்களுக்கு ஃபுல் வீடியோ காட்ட முடியும். ஏன்னா அதுக்கு ஒரு டைம் இருக்குது, எடிட் பண்ணது மாதிரி நிறைய வேலை இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக மேலே பண்ணுற எல்லா ஒர்க்குமே நம்ம உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம். சரி, இந்த வண்டியில என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது முன்னாடி இந்த வண்டி எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோளம்பட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கராபுரம் கள்ளக்குறிச்சிலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைன்ல இருந்தா வந்திருக்கு. என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரால 585 தான். இந்த கஸ்டமர் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் தான் இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல வீடியோ பார்த்துட்டு தான் ஆர்டர் கொடுத்துருந்தாரு. இது வரைக்கும் வண்டியை கிட்டத்தட்ட விட்டு ஒரு 10-15 நாள் கிட்ட இருக்கும். இன்னைக்கு தான் வந்து எடுத்து போக வந்திருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஏது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த ஒரு பயமே இல்லாமல் நம்ம தைரியமாக ஒரு படத்தை போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்மளும் கேட்ட மாதிரி நம்ம எல்லாமே ஓரளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வண்டியில் அப்படி என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேராக பார்த்துடலாம். டாப் போட்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா பம்பரும் போட்டு கொடுத்துருக்கோம். பின்னாடி ஊக்கு பெட்டு ப்ளஸ் 5 கலப்பை சேர்த்து வந்து ஹார்ட்வேரில் பண்ணியிருக்கோம். சைடில் ஒரு டூல்ஸ் பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர். நம்ம வழக்கம் போல எலக்ட்ரிக் ஒர்க்கா என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் க்ளோஸில் வந்துருங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 2 ஆட்டோபல் லைட் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹார்வெஸ்ட் பெரிய பெரிய வண்டிக்கெலாம் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2 ஆட்டோபல் போட்டிருக்கோம். வண்டியில் ஸ்டாக்காக வர லைட் இல்லாமல் எக்ஸஸாக வந்து 2 போட்டிருக்கோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா அவுட்டில் வந்து நம்ம நியான் சோசெட் வந்து பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ பல்ப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனமோ கனெக்ஷனில் கொடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் பேட்டரி கழட்டினாலோ வண்டியோட இன்ஜின் வயரிங் ஃபால்ட் ஆனாலுமே இந்த லைட்டை நீங்கள் யூஸ் பண்ணி தாராளமாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வந்து இதில் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரண்ட்டில் போனீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொம்பு லைட் வச்சு அந்த சேசர் போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நியான் லைட் வந்து இருக்குது. இதில் ஒரு மேஜராக ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியான் லைட் ரிங் வருது பார்த்தீங்கன்னா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு பண்ணியாச்சு. அதே எரிஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி பண்ணியாச்சு. அது உள்ளே இருக்க பல்ப் மட்டும் நம்ம ரன்னிங் ஆகிற மாதிரி பண்ணியாச்சு, சேசர் வச்சு பண்ணியாச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மட்டைக்குள்ளே ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த நியான் லைட் ஈஸியாக அதை எடுத்துகிட்டு வந்துன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை மாற்றியாச்சு. சப்போஸ் நீங்கள் இந்த கண்ணாடி லைட் உடையுது அப்படின்னா நீங்கள் லோக்கல்லே வாங்கி ஈஸியாக மாற்றிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். மேலே வழக்கமான நேம்போ லைட்டு, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் பேனல் இருக்குது. அது உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே அட்டாச் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது. உங்களுக்கு 24/7 ரெக்கார்டிங்க்கு வந்து கேமரா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஜம்பிங் ஃபயர் பால் போட்டிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா எல்இடி போட்டிருக்கோம். அதை சுற்றி அவுட்டர் நியான் லைட் வந்து ஸ்விட்ச் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மிரர் இருக்க ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டிஸ்கோ லைட், ஃபேன்சி டிஸ்கோ லைட் வரும் பார்த்தீங்களா, அதில் 2 சைடுமே உங்களுக்கு போட்டிருக்கோம். நைட் வீடியோவில் பார்ப்பீங்க, வண்டி வரும்போது எப்போ இருந்துச்சு இப்போ எப்போ இருக்குன்னு சொல்லி பார்ப்பீங்க. இங்கே வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பம்பரில் பார்த்தீங்க நேம் போர்டும் அதுவுமே அடிச்சிருப்போம். உள்ளே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்ஸில் வைப்ரசோனிக் ஹாரனு, அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாமி ஃபோட்டோ லைட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்பிங் ஃபயர் பால் போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மொபைல் ஹோல்டர் வச்சுருக்கோம். அவங்க ஃபோன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க, அது மொபைல் ஹோல்டர் போட்டிருக்கோம். ஸ்டேரிங்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனில் ஒரு இது மாதிரி போட்டிருக்கோம். சீட் கவருமே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுவிட்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மாடல் சுவிட்ச் பாக்ஸ் போட்டிருக்கோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா எம்சிபி டைப்பாக உங்களுக்கு கொடுத்தாச்சு. சப்போஸ் நீங்கள் எதாவது ஷார்ட்டேஜ் ஆகுனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிற மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கோம். இதெல்லாமே டேரெக்ட் தான், உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்களுக்கு பேட்டரியிலேருந்தே கொடுத்தாச்சு. அது வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம அடிஷ்னல் சாவி ஒன்று வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அடிஷ்னல் சாவி வச்சு பவர் அப் பண்ணிக்கிறோம். நீங்கள் வண்டியோட சாவி இல்லைனாலுமே இது தனியாக ஆப்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ன் கட் அவுட், ஹார்ன் லிவர் இந்த பக்கம் கொடுத்துட்டோம். அதுக்கான கட் அவுட்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு பின்னாடி இதுலேயே கொடுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி ஆட்டோபல் லைட் இருக்குது பார்த்தீங்களா, வண்டியோட இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் கம்பெனியில் வந்து ஃபேன் போட்டிருக்கோம். மேலே 4.1 சவுண்ட் சிஸ்டம் போட்டிருக்கோம். டாப் லைட் போட்டிருக்கோம். உள்ளே சார்ஜ் போகிற இன்வெர்ட்டருமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 4.1 சவுண்ட் சிஸ்டம். மேலே 2 ஸ்பீக்கரை, ஃப்ரண்ட்டில் 2. இங்கே வந்து சப்வூஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது நைட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் கேமரா ஆப்ஷன்.
அதாவது மேலே வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், கீழே இருக்கிறது வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அதில் சைரன் ஆப்ஷனு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் அதில் உங்களுக்கு இருக்குது. இந்த கேமராலே உங்களுக்கு தெரியும், அது யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்தது பேக்கில் பார்த்தீங்கன்னா சேம் ஃபோக்கஸ் லைட் 2 போட்டிருக்கோம், சப்வூஃபர் இருக்குது. அதுலேயுமே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் லைட்லலாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிராண்டியராக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா டிஸ்கோ எஃபெக்ட் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் ஊக்கு பெட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஊக்கு பெட் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மேஜர் அப்கிரேட். அதனால சின்ன சைடு டூல்ஸ் பாக்ஸ் ஒன்று வந்து போட்டிருந்தோம், அதையுமே நீங்கள் பார்த்துருக்கலாம். லைட்டு போட்ட வீடியோ நான் அப்படியே அட்டாச் பண்ணுறீங்க, அதுவுமே கடைசியாக பார்ப்பீங்க. இதான் வண்டியோட ஓவர்லுக் பார்த்தீங்கன்னா. இது இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் வண்டிக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, கால் பண்ணி உங்களோட வண்டிக்கு இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.